ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து நான் வந்து தல அஜித் கூட கண்டிப்பாக இப்படி வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து தல அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து இவரோட நடிகை திலகம் படத்தின் மூலமாக வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு சினிமாவில் வந்து செம்ம பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த திரைப்படத்துக்காக வந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதில் வந்து நம்மளோட கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வந்து ஏஎல் விஜய் இயக்கத்தில் என்ன மாயம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாக்குள்ளே அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ரஜினி முருகன், மாமன்னன் இந்தமாரி வந்து நிறைய ஒரு முக்கியமான ஆக்டர்ஸ் கூட நடித்து இப்போ வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர்ஸாக வந்து இருக்காங்க. இன்னில வந்து இப்போ வந்து இவங்களோட நடிப்பில் ஆகஸ்ட் 15 ரகு தாத்தா அப்படின்ற திரைப்படம் வந்து திரைக்கு வந்து இந்த திரைப்படம் இந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்று தான் வந்துட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்மளோட தல அஜித்தை பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து தல அஜித் கூட நடிப்பீங்களா அப்படின்றது அவங்க வந்து எனக்கு வந்து தல அஜித் கூட நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து தங்கச்சியாக மட்டும் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து நானும் தல அஜித்தை வந்து அண்ணாத்த ஷூட்டிங் அப்போ தான் பார்த்தோம். அப்போ வந்து அவர்கிட்ட பேசின அனுபவம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க.